Good day people, welcome back to my channel. So இதுதான் வந்துட்டு பாத்தீங்க அப்படினா கோலாலம்பூர்ல இருக்கிற பெட்ரோனாஸ் டவர்ஸ், அதாவது ட்வின் டவர். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. அந்த டைமுக்கு நம்ம எக்ஸாக்டாக போயாச்சு. பட் போனப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனோம். நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு ஹைட்னா பயம் இல்லை, ரொம்ப பயம். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் அப்படியே ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தா பயங்கரமாக மொக்க ஒரு வீடியோ இருக்குது, பாருங்கள். அசிங்கப்படுத்துறேன் நீங்க போஸ்ட் கொடு. அடுத்து அரே பைத்தியக்கார், அங்கே என்ன சேஃபா? அங்கே என்ன ஓப்பனாக இருக்கு? ஆடுது லைட்டா, அவ்வளோ லைட்டா ஆடுது. Ten minutes only, so you need to follow the time. 10 minutes only. After finish, they start recording based on your color code, which is yellow. And after finish, over there, then you go to level 86, 200 meters long. So for now, please enjoy your video. லைஃப் டைமில் ஒரு தடவையாச்சும் வந்துட்டு இந்த மாதிரி இடத்த வந்து பார்த்துடணும் கட்டாயமாக. ஸோ சிங்கப்பூர் நான் அடிக்கடி சொல்கிறது, எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு இடம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மலேசியாவில் இந்த பெட்ரோனாஸ் ட்வின் டவர், ஸோ வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட்டு, என்ன சொல்கிறது, ஒரு ஃபியர் இது. பட்டு இந்த 86 மாடி பார்த்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக எங்கள் ரூமே வந்துட்டு ஒரு 22 23வது மாடியில் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டே போகிறப்ப எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் வந்துட்டு 86 மாடி பார்த்ததுக்கப்புறம் அந்த 23 24ங்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சாதாரண மாதிரி எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. பட் ஸ்டில் ரைட், ஒரு இப்போ 4-5 மாதம் ஆகிடுச்சு இப்போ. ஸோ திரும்பவும் வந்துட்டு எனக்கு எப்போதும் போல் என்ன சொல்கிறது, ஒரு பயம் வந்து மனசுக்குள்ளே எப்போதுமே இருக்கும். பட் நீங்கள் ஃபியரை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு வேறு வழியில் அந்த ஃபியரை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அந்த ஃபியர் உங்களை விட்டு மெல்ல போகும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிங்கப்பூர், மலேசியாலாம் வந்துட்டு கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் பார்க்கணுன்னு சொல்லி மனசில் வச்சுங்க. ஸோ காசை நல்லா சேவ் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா செலவு பண்ணுங்கள்.
சந்தோஷமாக செலவு பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பெட்ரோனஸ் 10 டவரில் நம்ம ஒரு டவரில் நின்றுருந்தோம், எய்த்தாப்பில் ஒரு டவர் இருந்துச்சு. ஸோ இந்த விளிம்பில் போய் நின்று எடுத்த வீடியோ எதுவுமே நான் எடுத்ததில்லை. ஸோ எல்லாமே வந்துட்டு என்னோடய ஒய்ஃப் எடுத்தது. ஸோ எய்த்தாப்பில் தெரிகிறது தான் பார்த்திங்க அப்படின்னா மெனூரா டவர், ஓகேவா. ஸோ அது தனியாக ஒரு 1800 என்னமோ என்ட்ரி. ஸோ இந்த இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2000 ரூபா என்ட்ரி. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு டவர் என்ட்ரிக்கெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் நம்ம ஊர் காசுக்கு ரைட். அதே இது மைக் ஆடுன்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா காசு கம்மி. அங்கே இருக்க சிட்டிசன்ஷிப்பு வச்சுருக்கிறவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். ஸோ ட்வின் டவர் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு லெக்ஸாவோ அதை ஒன்று சாப்பிட்டோம். ஸோ ஒரு மாதிரியாக இருந்துச்சு. நம்ம ஊரில் சாப்பிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்டு பழகினவங்களுக்கு மலேசியா ஃபுட் வந்துட்டு அந்தளவுக்கு செட் ஆகாது. ஸோ என்ன ஒரு சிக்கன் வந்துட்டு கிரேவி சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஸ்பைஸியாக செமையாக இருந்துச்சு. பட் வந்துட்டு இன்னொன்று வாங்கினோம், அதில் பார்த்தீங்க அப்படின்னா நூடுல்ஸு, ஷ்ரிம்ப்பு, இறால், அப்புறமாட்டி பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் இருந்துச்சு, மீன் இருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு பாதி வந்து பாதி வேகாமல், கொஞ்சம் முட்டை, லெமனு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பட் ஸ்டில் ரொம்ப மல்லு கட்டி வந்துட்டு அதை சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு அதை பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப போய் நல்லா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பணும். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பீப்பிள், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் டு திஸ் சேனல். தேங்க்யூ. பாய் பீப்பிள், பாய்.